ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. நம்ம ராமகிருஷ்ணனுடைய வரலாற்றில் புவனேஸ்வரி தேவிக்கு விவேகானந்தர் கிடைச்ச விஷயத்தை பார்த்தோம். அப்போது ரெண்டு பேரும் ஆகட்டுமே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும், ரெண்டு பேரும் செஞ்ச சாகசங்கள் எண்ணில் அடங்காது. ஆனால் ஆண்டவன் தானே அவதரிக்கிறான்றதையோ தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைக்கிறான்றதையோ நம்ம நம்பாமல் இருக்கணும்னு தான் எண்ணி பார்க்கணும். அற்புதங்கள் நிகழக்கூடாதுன்னு நம்மளால் விதி செய்ய முடியாது, ஆனால் அவள் நிகழ முடியாதுன்னு நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நினச்சி பார்க்கணும். உலகுக்கு மூல காரணமான பொருள் எதுவோ அதுக்கு இந்த உலகத்துக்கு இடம் கருணை இருக்குது. இந்த பரந்த பிரபஞ்சத்தில் அதில் உள்ள எண்ணற்ற உருக்களுக்கும் தோற்றுவிச்ச அந்த பொருள் அவற்றை நன்னெறிப்படுத்துறதுக்கு ஒரு உருவலை உண்டாகிறது இயற்கை தானே. தான் தூதர்கள் சிலரை அனுப்பி வைக்கிறதும் இயற்கை தானே. எல்லாம் பரம்பொருள் அப்படின்றது தானே வேதாந்தம். அப்படி இருக்க கடவுள் சில உருவங்களில் மட்டும் அவதாரம் நிகழ்த்துறார் அப்படின்றது ஏன்னு சில பேர் கேட்கலாம். எல்லாமே பரம்பொருள்னு உண்மையானால் கூட அந்த ஞானம் சித்திக்காத ஜீவர்கள், ஞானம் சித்திக்காததுனால நம்ம கர்மங்களில் கட்டுண்டு வினைக்கேற்ப பிறந்து அழிஞ்சிடறோம். இப்படி கர்ம வினை காரணமாக பிறப்பெடுக்கிற சாதாரண ஜீவர்கள் போல இல்லாமல் அந்த சிறப்பான ஜீவர்கள் உய்வதற்காகவே கருணை காரணமாக கர்மம் காரணமாக ஆண்டவனே அவ்வப்போது தோன்ற மாதிரி இல்லையா? அப்படின்றத நம்ம நன்னா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கண்ணில் காண இயலாத அணுவில் அடங்கியுள்ள அபரிமிதமான சக்தி எப்படி அற்புதமானதுன்னு சொல்கிறோமோ, அப்படி நம்ம வாழற உலகம் ஆயிரம் காத வேகத்தில் தன்னைத்தானே சுழற்றி கொள்றதும், அதே சமயம் ஆயிரம் காத வேகத்தில் சூரியனையும் சுற்றி வரதையும் எவ்வளோ அற்புதமாக நம்மளால் உணர முடியுது. நம்ம விவேகானந்தர் ஜனனத்தும் பொழுது அவருடைய தாய் அவங்களுக்கு விஸ்வநாதன்னு பெயரிட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பெயர் நிலைக்கலை. உறவினர்கள் குழந்தைக்கு நரேந்திரநாதன் அப்படின்னு பெயரிட்டாங்க. அந்த பெயர் தான் கடைசியில் விவேகானந்தர் ஆன பின்னும் நிலைச்சதே ஒழிய அந்த முதல் பெயரான விஸ்வநாதன் நிலைக்கலை. நரன் நாராயணனில் ஒருத்தரான நரன் தான் ராமகிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா, அந்த நரேந்திரநாதன் நரன் அப்படின்னு செல்லமாக வளர்த்துன்னு வந்தார். விஷமமும் துடுக்குத்தனமும் பிடிவாதமும் கொண்ட விளையாட்டு பிள்ளையாக வளர்ந்தார் நரேந்திரன். அவருக்கு விளையாட்டாக இருந்தது, வீட்டினருக்கு ஓயாத அது தொல்லையாக இருந்தது. அடம் பிடிக்கிறதுனாக்கா அதுக்கும் தான் ஒரு எல்லை இல்லாமல் இருந்தார். பிடிவாதத்துக்கும் எல்லை இல்லை. கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் மிஞ்சினாலும் சாமதே தான பேத தண்ட உபாயங்களில் எதை பின்பற்றினாலும் அவரை அடக்க முடியாமல் இருந்தது. ஒரு நாள் இப்படித்தான் புவனேஸ்வரி தேவியினுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு நரேன் சண்டித்தனம் பண்ண ஆரம்பித்தார். அவளுக்கு அந்த ஆத்திரையில் குழந்தையின் தலையில் தண்ணீரை மடமடன்னு கொட்டிட்டாங்க. பரமேஸ்வரா, பிள்ளை வரம் வேண்டி உனக்கு நோன்பு இருந்தேன், நீ உன் பூதகடங்களில் ஒன்று அனுப்பிச்சிட்டியே, மகாதேவா மகாதேவான்னு அலுப்போடு அரற்றினாங்க. அப்போ நரேன் பெட்டி பாம்பாக அடங்கிட்டார். நரேனை சரி கட்டத்திற்கு வழி ஆற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் தண்ணி கொட்டுறது, காதில் சிவநாமத்தை உச்சரிக்கிறது, இதான் வழின்னுட்டு அந்த தாயார் தெரிஞ்சுட்டாங்க. அப்போது மிருதுவான இயல்புகளும் நரேன்கிட்ட இருக்கதாக இருந்தது. பறவைகள் இடத்தையும் விலங்குகள் இடத்துலையும் அவன் தனிப்பட்டதொரு பிரேமை வச்சுட்டு இருந்தான். நரேனுடைய விளையாட்டு தோழர்கள்லாம் பசு, குரங்கு, ஆடு, மயில், புறா, சீமை பெருச்சாளி இதெல்லாம் இருந்தது. பசுமாடு அசை போடுறத பார்த்து குழந்தையுடைய இன்பத்தையும் அசை போட்டுது. குரங்கு அவனுக்கு முகம் காட்டும்போது அவன் குரங்குக்கு முகம் காட்டி மகிழ்ந்தான். பயந்து விலகி ஓடுற ஆட்டை பறிஞ்சு போய் துரத்திண்டு உணவு ஊட்டினான். தோகை தருகையில் பொருளை அதை பழுவை சுமக்க முடியாமல் அசைஞ்சு வர மயிலை தான் கண்களால் இனிக்க நோக்கி தான் இதயத்தை தோகையால் விரித்து ஆடும்போது சந்தோஷப்பட்டுட்டான். புறாக்கள்லையும் நன்னா விளையாடிண்டான். முரட்டு நரேனுக்கு இன்னொரு மென்மையான குணம் இருந்தது, அது அவனுடைய ஈகை. நரேனின் தந்தையான விஸ்வநாத தத்தரும் மிக உதாரமான உள்ளம் படைச்சவர். உற்றாருக்கும் சுற்றத்தாருக்கும் அவரது பெருமாளிகையில் எப்போ பார்த்தாலும் ஜேன்னு தான் இருக்கும். குடித்து விட்டு சோம்பு திரியிறவா கூட அந்த இல்லத்தில் நன்னா உண்டு உடுத்திண்டு சக புருஷர்களாக இருப்பாங்க. இதனால் முறை கெட்டவா மேலும் முறை கெடுறதுக்கு தத்தர் இடம் அளிக்கிறதா சில பேர் குறை சொன்னாங்க. ஆனால் அவர் என்னமோ தாங்கள் படும் துயரத்தை மறக்க தானே அவள் கெட்ட வழியில் போகிறா, அந்த துயரத்தை மறக்கிறதுக்கு அவளை தண்டிக்கக்கூடாது இல்லையா, இறக்கந்தானே காட்டணும்னுட்டு சொல்லிட்டு இருந்தார்.
இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமஹ.